Shri Parashakti Vidyala CBSE Class 8th Standard Subject Mathematics. Good morning students. Now we are seeing about equations reducible to the linear form. Example 18. Solve x plus 1 by 2x plus 3 equal to 3 by 8. நம்ம இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம சொல்யூஷன் வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன ஃபார்மில் இருக்குது அப்படின்னா லீனியர் ஃபார்மில் தான் நமக்கு இருக்கணும். இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது என்னென்னா ஈக்குவேஷன்ஸ் ரெடியூசிபிள் டு தி லீனியர் ஃபார்ம். அந்த ஈக்குவேஷனை கிவன் ஈக்குவேஷனை லீனியர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். The given equation is not a linear form. The left hand side of the given equation is not a linear form. Linear form na enna appadina given equation la ulla variable adoda highest power வந்து 1 ஆ தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அது linear form. இங்க left hand side ல பாருங்க x plus 1 by 2x plus 3 ன்னு இருக்கு. வேரியபிள் ஹையஸ்ட் பவர் 1 ஆ இருக்கணும். இந்த வேரியபிள் நியூமரேட்டரில் ஒரு x இருக்குது, டினாமினேட்டர்லேயும் ஒரு x இருக்குது. x plus 1 by 2x plus 3. திஸ் ஒன் டேர்ம், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு டேர்ம் தான், அதுவும் ரேஷனல் ஃபார்மில் இருக்குது. அதோட வேரியபிளோட ஹையஸ்ட் பவர் வந்து இங்கே 1 இல்லை. ஏன்னா நியூமரேட்டரில் x plus 1 இருக்குது, டினாமினேட்டரில் 2x plus 3 இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் அ லீனியர் ஃபார்ம். ஸோ இப்போ சொல்யூஷனில் இந்த ஃபஸ்ட்டு லீனியர் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். லீனியர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். வேரியபிள் வேல்யூ அது என்ன மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸி அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம லீனியர் ஃபார்முக்கு டைரெக்டாக கொண்டு வந்துடலாம். அது எப்படின்னு பார்ப்போம். Now we have x plus 1 by 2x plus 3 equal to 3 by 8. இதுதான் நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன். அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நியூமரேட்டரை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டினாமினேட்டரோட நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டினாமினேட்டர் இஸ் மல்டிப்ளை வித் தி நியூமரேட்டர் ஆஃப் தி ரைட் ஹேண்ட் சைட். From that we get 8 into x plus 1 equal to 3 into 2x plus 3. And left hand side numerator is x plus 1 and right hand side denominator is 8. Therefore, in the left hand side, now we get 8 into x plus 1 which is equal to in the right hand side 3 into 2x plus 3. Here, to open the bracket, next we get 8 into x is 8x, then 8 into 1 is 8, is equal to, same like that. 3 into 2x is 6x, then 3 into 3 is 9. In this step, to separate the variable and constant terms, so we get 8x minus this 6x is equal to 9 minus 8. Here, to transpose this 8 to the right hand side and to transpose this 6x to the left hand side. So, அதோட sign வந்து change ஆகும். இப்போ plus 8 இருக்குது, right hand side போகும்போது minus 8. அது மாதிரி 6x left hand side வரும்போது minus 6x ஆயிரும். Which implies 8x minus 6x equal to 2x equal to 9 minus 8 is 1, which implies the variable x equal to, now to transpose this 2 to the right hand side, so we get 1 by 2. Variable x equal to 1 by 2. This is the answer. Now our record solution is x equal to 1 by 2. Then example 19. Percentage of Anu and Raj are in the ratio 4:5. 8 years from now, the ratio of their ages will be 5:6. Find their
percentages. அதாவது இந்த சம்மில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அனு அண்ட் ராஜோட ப்ரெசன்ட் ஏஜை ரேஷியோ ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோ என்னென்னா 4:5. 8 years from now. After 8 years, the ratio of their ages என்னவா இருக்குது அப்படின்னா 5:6. அப்போ இதில் இருந்து ஆன்சர் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா find their present ages. அனு அண்ட் ராஜோட present ages அது என்னங்கிறதான் கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணிக்கிடுவோம். let the present ages of அனு அண்ட் ராஜ் be 4x and 5x. the present ages ratio என்ன அப்படின்னா 4:5. அதனால் அனு அண்ட் ராஜ் ஆர் in the ratio 4:5. அதனால் அனுவோட ஏஜ் 4xனும் ராஜோட ஏஜ் 5xன்னு வச்சுக்கலாம். தென் ஆஃப்டர் 8 years பேக் அதோட அவங்களோட ஏஜஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அனுவோட ஏஜ் என்னதை அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4x, ராஜோட ஏஜ் 5x. 8 years பேக் அவங்களோட ஏஜஸ் என்னவாக இருக்கும்? இந்த 4x ப்ரெசன்ட் ஏஜை விட 8 வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அனுஸ் ஏஜ் ஈக்குவல் டு 4x + 8 years and ராஜுஸ் ஏஜ் ஈக்குவல் டு 5x + 8 years. Therefore, the ratio of their ages after 8 years equal to 4x + 8 is divided by 5x + 8. After 8 years, அனு அண்ட் ராஜுவோட ஏஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 4x + 8 years and 5x + 8 years. அப்போ அந்த ஏஜஸ்க்கு ரேஷியோ எழுதுகிறோம். ஆஃப்டர் 8 years பேக் the ratio of their ages equal to 4x + 8 by 5x + 8. Then, by the given information, the ratio of their ages after 8 years, which is equal to the ratio 5:6. Therefore, 4x + 8 by 5x + 8 equal to 5:6. 5:6 as 5/6. 5:6 ஃப்ராக்ஷன் ஃபார்மில் எழுதும்போது 5 is divided by 6 எழுதலாம். 5:6 equal to 5/6. Then, using by the cross multiplication. இப்போ இது வந்து லீனியர் ஃபார்மில் இல்லை இந்த ஈக்குவேஷன். ஸோ இப்போ லீனியர் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வந்துட்டு வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ லீனியர் ஃபார்முக்கு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃப்ராக்ஷனை ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஃப்ராக்ஷனோட ரேஷனல் ஃபார்மோட கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர் இன்டு தி ரைட் ஹேண்ட் சைடு டினாமினேட்டர், that is 6 into 4x + 8 is equal to, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு நியூமரேட்டர் is multiplied by left hand side denominator, that is 5 into 5x + 8. Now to open the bracket, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அவுட் சைடில் இருக்கிற நம்பரை இன்சைடில் இருக்கிற டேர்ம்ஸை வச்சு மல்டிப்ளை பண்ணணும். So first to multiply this 6 by 4x and multiply this 6 by 8. 6 into 4x equal to 6 4s are 24. Then this x plus 6 8s are 48 is equal to, same like that, 5 into 5x is 25x plus 5 8s are 40. Then you separate the constant and variable terms. இப்போ இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுக்கிறோம். ஏன் கான்ஸ்டன்ட் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த வேரியபிள் டேர்ம்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்தோம் அப்படின்னா 24x minus 25xன்னு நமக்கு கிடைக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதணும்னா நெகட்டிவ் ஃபார்மில் அதுக்கு ஆன்சர் 24 minus 25 minus 1 தான் நமக்கு வரும். அதே மாதிரி
கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போகும்போது 40 மைனஸ் 48 ஆகும். அப்போ இதுலேயும் நமக்கு ஆன்சர் -8 கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் சைனை கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஆன்சரை பாசிட்டிவ்க்கு கொண்டு வரணும். அந்த 2 ஸ்டெப்ஸ்க்கு கொண்டு வராமல் இல்லை ஒரே ஸ்டெப்லேயே நம்ம பாசிட்டிவ் ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டு வேரியபிள் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் செப்பரேட் பண்ணி எழுதுகிறோம். அப்போனா நமக்கு டைரெக்டாக ஆன்சர் பாசிட்டிவாகவே கிடைச்சிடும். So we get 48 minus 40 equal to 25x minus 24x. 48 minus 40 is 8. 25x minus 24x equal to x, which implies x equal to 8. இப்போ x equal to 8 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதிலிருந்து இந்த சம்மில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அனு அண்ட் ராஜுவோட ப்ரெசன்ட் ஏஜஸ் என்னென்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ரெசன்ட் ஏஜை நம்ம 4x அண்ட் 5xன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 4x வேல்யூ எவ்வளவு, 5x வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ எக்ஸோட வேல்யூ 8. Now to substitute x by 8, then we get the percentages of Anu and Raju. Therefore, 4x equal to 4 into 8 equal to 32 and 5x equal to 5 into 8 equal to 40. இப்போ 4xங்கிறது அனுவோட ஏஜாகவும் 5xங்கிறத ராஜோட ஏஜாகவும் ப்ரெசன்ட் ஏஜாகவும் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். இப்போ அதனால் இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா அனுஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 32 years and ராஜுஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இஸ் 40 years. This is the answer. Then exercise 2.6, fourth sum, solve the given equation. We have the equation 3y plus 4 by 2 minus 6y equal to minus 2 by 5. இப்போ இதுவும் the given equation வந்து it's not a linear form. So first to convert the linear form. linear formக்கு மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா using by the cross multiplication. இப்போ solution பாருங்கள். Now we have the equation 3y minus 4 by 2 minus 6x equal to minus 2 by 5. இதை cross multiply பண்ணலாம். left hand side numerator, right hand side denominator உடையும். Then right hand side numerator is multiplied by the left hand side denominator, which implies 5 into 3y plus 4 equal to minus 2 into 2 minus 6y. Now to open the bracket first. For that, to multiply the outside number into the inside terms. Here, first to multiply this 5 by 3y and to multiply 5 by 4, which implies 15y plus 20, 5 into 3y 15y, 5 into 4 20 equal to, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்லேயும் அவுட் சைடில் இருக்கிற நம்பரை வச்சுட்டு இன்சைட் டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ணணும். தட் இஸ் minus 2 into 2 is minus 4, minus 2 into minus 6y equal to plus 12y, minus into minus plus 6 2 star 12, so 12y. Then to separate the variable and constant terms, இங்கே வேரியபிள் டேர்ம்ஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே நம்ம எழுதுகிறோம், கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் எழுதுகிறோம். ஏன்னா வேரியபிள் டேர்ம் நமக்கு பாசிட்டிவாக கிடைக்கணும். ஸோ 15y மைனஸ் 12y லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரும்போது ரைட் ஹேண்ட் சைட் ப்ளஸ் 12y லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரோம். ஸோ இங்கே 3y பாசிட்டிவாகவே நமக்கு வேரியபிள் டேர்ம் கிடைக்கிறதுனால வேரியபிள் டேர்மை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்மை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ minus 4 இஸ் ப்ளஸ் 20 ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது minus 20 ஆயிரும். இப்போ minus 4 minus 20, இந்த 2 நம்பர்ஸும் 2 டேர்ம்ஸும் சேம் சைனாக இருக்கிறதுனால 2 டேர்ம்ஸையும் ஆட் பண்ணி அதே சைன் போடலாம். இப்போ 20 plus 4 24, we put the same sign, that is minus 24, which implies y equal to, now to transpose this 3 to the right hand side,
that is minus 24 by 3 equal to 8 3 star 24. So minus this is a negative rational number. So our answer is also negative, minus 8. Therefore, now our answer, the solution is, the required solution is the variable y equal to minus 8. Then fifth sum, solve 7y plus 4 is divided by y plus 2 equal to minus 4 by 3. இப்போ இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனும் லீனியர் ஃபார்மில் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு convert the or change the given equation to the linear form. For that, using by the cross multiplication method, we get a linear form. Then to find the variable value. So solution பார்க்கலாம். We have the given equation 7y plus 4 by y plus 2 equal to minus 4 by 3. இப்போ இதை cross multiply பண்ணலாம். That implies 3 into 7y plus 4 equal to minus 4 into y plus 4, which implies 3 into 7y is 21y plus 3 into 4 is 12 is equal to minus 4 into y minus 4y minus 4 into plus 2 minus 8. Now to separate the variable and constant terms. Here you take the variable terms in the left hand side, which implies 21y plus 4y minus 4y is transposed into the left hand side. So we get plus 4y is equal to minus 8. Here to transpose this 12 to the right hand side. So we get minus 12, which implies 21y plus 4y is 25y equal to minus 8 minus 12. These two terms have the same sign. So you add the numbers 8 and 12 and put the same sign. So our answer minus 20, which implies the variable y equal to, now to transpose this 25 to the right hand side. So our answer minus 20 by 25. Now to divide 20 and 25 by the common divisor 5. So we get minus 4 by 5. 5 ஆல் divide பண்ணுறோம் 20 and 25. So 4 5 star 20, 5 5 star 25. So our value of y is minus 4 by 5. Therefore, the answer, the variable y value is minus 4 by y. This is a required solution. Then home assignment exercise 2.6. The heading is solve the following equations. In first sum, 8x minus 3 by 3x equal to 2. Then second sum, 9x by 7 minus 6x equal to 15. The two sums கொடுத்துருக்க ஈக்குவேஷன்ஸ் லீனியர் ஃபார்மில் இல்லை. ஸோ இப்போ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி லீனியர் ஃபார்முக்கு மாற்றிட்டு தென் டு ஃபைண்ட் தி வேரியபிள் வேல்யூஸ். ஓகே, தேங்க்யூ.